ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா விஸ் பங்களாதேஷ்ங்க சாம்பியன் டிராபிக் மேட்ச்சு நேற்று நடந்தது. இதில் வந்து டாஸை வின் பண்ணி பங்களாதேஷ் முதல்ல பேட் பண்ணாங்க. இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் துபாயில் நடக்குது. துபாயில் அந்த நேற்று நடந்த மேட்ச்சில் வந்து டாஸை வின் பண்ணி பங்களாதேஷ் ஓப்பனிங்கில் வந்து சௌமியா சக்கர் வந்து முகமது ஷாமி பாலில் அவுட் ஆனார். அதோட பார்த்திங்கன்னா முகமது ஷாமி ஃபார்முக்கும் வந்துட்டாருன்னு சொல்லலாம். ஏன்னா அவர் வந்து 5 விக்கெட் எடுத்துருக்காருங்க. ஸோ பார்த்திங்கன்னா இந்தியா பவுலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஹர்ஷித் ராணா அவர் வந்து 3 விக்கெட் எடுத்திருந்தார். பங்களாதேஷ் வந்து பார்த்திங்கன்னா 35க்குலாம் 5 விக்கெட்டை இழந்து தடுமாறினாங்க. அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா 2 இளம் வீரர்கள் பங்களாதேஷில் வந்து ஜாக்கர், ஹரிதாய் இவங்க 2 பேருமே பார்ட்னர்ஷிப் போட்டு பங்களாதேஷுக்கு ஒரு நல்ல ரன் ரேட்டை கொடுத்தாங்க. அதோட மட்டும் இல்லைங்க, ஜாக்கர் வந்து 60 ரன் அடிச்சிருந்தார். அதோட அவுட்டாக பின்னர் பார்த்திங்கன்னா ஹரிதாய் அவர் வந்து சதத்தை பூர்த்தி செய்தார். ஸோ பார்த்திங்கன்னா பங்களாதேஷ் அணிக்கு வந்து 229 ரன்னு இவங்க இருவரும் சேர்க்க முடிஞ்சாங்கன்னு சொல்லலாம். அதோட பார்த்திங்கன்னா 230 ரன்னு வெற்றி என்ற இலக்குடன் ஆரம்பித்த இந்தியா ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ரோஹித் சர்மா மற்றும் கில் இவங்க 2 பேருமே ஓப்பனிங்கில் நல்ல நிதானமான ஆட்டத்தை ஏற்படுத்தினாங்க. அதோட பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா நல்லா ஒரு ஃபார்முக்கும் வந்துட்டாருன்னே சொல்லலாம். ஏற்கனவே பார்த்திங்கன்னா இங்கிலாந்துக்கு எதிராக ஒரு சதத்தை அடித்தார். ஸோ பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா வந்து நல்லா ஒரு அதிரடியான ஆட்டத்தை ஆரம்பித்தார். பவர் பிளேக்குள்ளாரே 40 ரன் அடிச்சிருந்தாருங்க. அதோட பார்த்திங்கன்னா கில்லும் நல்லா நிதானமான ஆட்டத்தை பொறுமையோட பாலை கவனித்து ஆடினார். இருவருமே நல்ல ஒரு ஸ்கோரை நல்லா கொடுத்தாங்க. அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா அவுட்டாக சுப்மன் கில் வந்து நல்ல நிதானமான ஆட்டத்தை ஸ்டாண்டிங் பண்ணி ஆடினாருங்க. ஸோ பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து விராட் கோலி வந்து நல்ல நிதானமான ஆட்டத்தை ஏற்படுத்துவார்னு பார்த்தா அவர் ஃபார்ம் வந்து கேள்விக்குறியாகவே இருக்குங்க. இந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பொறுமையாக ஆடினார். அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆகிட்டார். அதன் பிறகு ஸ்ரேயஸ் ஐயர் அவர் வந்து நல்லா ஃபார்மில் இருந்தார். ஓடிஐ ஃபார்மில் அவர் நல்லா நிதானமான ஆட்டத்தை ஏற்படுத்துவார். இந்த பிச்சை வந்து எல்லாருமே நல்லா உபயோகப்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே பேட்ஸ்மேன்கள் நிதானமான ஆட்டத்தை ஏற்படுத்தி பாலை வந்து ஸ்லோவாகவே ஆட ஆரம்பித்தாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயரும் அவுட்டாக ஸோ பார்த்திங்கன்னா இந்தியா வந்து விக்கெட்டை இழந்துருந்தாங்க. அக்சர் பட்டேலும் வந்து பார்த்திங்கன்னா நிதானமான ஆட்டத்தை ஏற்படுத்துவார்னு பார்த்தா அவரும் அதிரடியாக அடிக்க போக அவுட்டாக கேஎல் ராகுல் அவர் வந்து சுப்மன் கில் 2 பேருமே நல்லா பார்ட்னர்ஷிப் போட்டு இந்திய அணிக்கு வெற்றியை வழிவகுத்து கொடுத்தாங்கன்னு சொல்லாங்க. இந்தியா வந்து பார்த்திங்கன்னா முதல் சாம்பியன் டிராபிக் போட்டியில் வந்து வின் பண்ணிருக்காங்க. அடுத்ததாக பாகிஸ்தான் கூட இந்த மைதானத்தில் வந்து விளையாட போகிறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா இந்திய பேட்ஸ்மேனுங்களை வந்து துபாய் ஸ்டேடியத்தில் வந்து எப்படி ஆடணும் அப்படிங்கிறத வந்து பங்களாதேஷ்க்கு எதிராக கற்றுக்கிட்டாங்க. பாகிஸ்தான் கூட நடக்க போகிற மேட்ச்சில் வந்து நல்ல ஒரு நிதானமான ஆட்டத்தை ஏற்படுத்துவாங்க அப்படின்னு வந்து ரசிகர்கள் நினைக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.